Hi my dear brothers and sisters, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம்னா முன்னாடியே ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதுல வந்து பார்ட் டைம் ஜாப் பர்கர் கிங்ல எப்படி வர்க் பண்றது, டீடைல்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணனும், salary பத்தி சொல்லிருப்பேன். அதுல நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க என் சப்ஸ்கிரைபர்ஸ். சோ அந்த கமெண்ட்டை படிக்கிறேன். அவங்க क्वेश्चंस என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து நான் வந்து இப்போ ஆன்சர் பண்ண போறேன். பார்ட் 1 வீடியோ போட்டுருந்தேன். அதுல வந்து பிரேம் குமார்ன்ற தம்பி வந்து என்ன கேட்டிருக்காங்க, salary சொல்லுங்கன்னா, அப்புறம் என்ன பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணலாம்னு சொல்லுங்க, மேனேஜ் பண்ணிட முடியுமா காலேஜ் ஸ்டடீஸையும் ஜாபையும், நீங்கள் எப்படி ஜாபும் காலேஜ் ஸ்டடீஸும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படி கேட்டிருந்தாங்க. நான் வந்து நைட் ஷிஃப்ட் தான் போகிறேன்றதுனால எனக்கு வந்து காலையில் தான் கிளாஸ் இருக்கும். மோஸ்ட்லி டெய்லியுமே கிளாஸஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு சில நாள் இருக்காது கிளாஸஸ்ஸு. ஸோ என் ஷெட்யூல் படி நான் முன்னாடியே வந்து பார்த்து வச்சுப்பேன். இப்போ நான் நைட் ஷிஃப்ட் இன்னைக்கு நைட் போகிறேன்னா நாளைக்கு காலையில் என்ன கிளாஸ் இருக்குது, ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, இல்லை எதாவது படிச்சுட்டு போகணுமான்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படின்னா மார்னிங் வந்து காலையிலேயே 9 o'clock சைக்கிள் போகிற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்போ வந்து பர்கர் கிங் முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக போடுவேன் சம்டைம்ஸு, இல்லைனா வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே டேரெக்டாக கிளாஸுக்கு போயிடுவேன். மோஸ்ட்லி வந்து அசைன்மெண்ட்ஸ் வந்து முன்னாடியே பார்த்து வச்சுப்பேன் என்னென்ன பண்ணணுன்ட்டு. பர்கர் கிங்கில் வந்து பிரேக் எடுப்பேன் கொஞ்சம் டைமு, அந்த பிரேக் டைமில் அப்பப்போ எழுதிடுவேன் அந்த அசைன்மெண்ட்டு. அப்புறம் மார்னிங் 9 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுதுனால நான் ஒர்க்கெலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு அந்த டைமில் வந்து நான் வந்து அசைன்மெண்ட் எதாவது எழுதிடுவேன். இல்லை படிக்க வேண்டியதுனால கூட அப்படியே ஒரு கிளான்ஸ் மாதிரி சும்மா பார்த்துட்டு போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் இன்னொரு வாட்டி ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்படியே ஓரல் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை டெஸ்ட் எழுதுறதா இருக்கட்டும், அப்படியே நான் வந்து அப்படியே போய் பண்ணிடுவேன். ஸோ வந்து இப்படி தான் மேனேஜ் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து முன்னாடியே பார்த்து வச்சுப்பேன் என்னென்ன கிளாஸ் இருக்குது, அசைன்மெண்ட்ஸு என்னென்ன படிக்கணுன்றத. கொஞ்சம் என்னென்ன எப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பப்போ அந்த டாஸ்க்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்புறம் ப்ரோ ஹவு டு அப்ளை லைக் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், தென் கேன் ஐ கெட் ஜாப் வைல் கோயிங் டு காலேஜ். கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ் யூ கேன் கெட் ஜாப் வைல் கோயிங் டு காலேஜ். யூ கேன் அப்ளை டைரக்ட்லி த்ரூ த HR department. You can go to the restaurant or the cafe which you want to work and you can get the documents ready with you and submit the documents. You can just attend the interview with the manager and then you can join officially as a part-time worker in the desired cafe or restaurant like KFC or Burger King like that. And yeah, next part 2ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அப்ளை பண்ணுற மெத்தட்னா, மறுபடியும் பிரேம் குமார்ன்ற தம்பி கேட்டிருக்காங்க அப்ளை பண்ணுற மெத்தட்னா. ஓகே, எப்படி அப்ளை பண்ணணும்னா, அவிட்டோன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த அப்ளிகேஷனில் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ரெஸ்யூம் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ போட்டுட்டு நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு எப்படி சேலரி வேணும், உங்கள் ரெஸ்யூமே மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணி ஒரு ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா வேக்கன்சி இருக்கவங்க வந்து உங்களோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒர்க் இருக்குது வேணுமா, லைக் வேக்கன்சி இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, அப்படி உங்களுக்கே கால் பண்ணி இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடு. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அவிட்டோவில் ஆட் பார்ப்பீங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் வேக்கன்சி வந்து ஆட் கீழே வரும். அதில் வந்து நீங்கள் நம்பர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டியோட HR இல்லை வந்து டைரக்டர் மேனேஜர் வந்து உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நேரில் வாங்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இன்டர்வியூ மாதிரி, அதாவது டாக்குமெண்ட்ஸ் காட்டுறது தான் இன்டர்வியூ, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் தான் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் வேணும், எப்படி நீங்கள் வேலை செய்வீங்க, காலேஜ் போயிட்டு இது நைட் ஷிஃப்ட் வேணுமா டே ஷிஃப்ட் வேணுமா அப்படி வந்து நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் ஆகிட்டு தென் நீங்கள் அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் ஆகி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் அப்ளை பண்ண வேகன்சி இருக்குமா, இருக்கும், வேகன்சி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து கேட்கணும் இந்த மாதிரி எனக்கு நைட் ஷிஃப்ட் தான் வேணும்னா வேகன்சி எங்கே, சப்போஸ் வேகன்சி இல்லைனா நீங்கள் வேறு ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலாம், வேறு லொக்கேஷனில் இருக்க கஃபேக்கா ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி சப்போஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேகன்சி இல்லை, மற்ற ஜாப்புக்கு தான் இப்போது நைட் ஷிஃப்ட் வேலை இல்லைன்னா டே ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்குன்னா, டே ஷிஃப்ட்னா உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு வர உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நைட் ஷிஃப்ட் தான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டே ஷிஃப்ட்னா குக்காக வேலை செய்யலாம் நீங்கள், ஆனால் கொஞ்சம் ரஷ்யன் பேச தெரியணும் அதுக்கு. ஸோ நைட் ஷிஃப்ட்னா அவ்வளோ ரஷ்யன்லாம் பேச வேண்டாம், ஒர்க் மட்டும் செஞ்சுட்டு போகலாம். ஸோ அதுதான் வேக்கன்சி வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு இல்லைனா வேறு கெஃபே இல்லை வேறு ரெஸ்டாரண்ட்டு, இப்போ பர்கர் கிங்னா பர்கர் கிங் வேறு லொக்கேஷனில் இருக்க பர்கர் கிங்கில் வந்து நீங்கள் வேக்கன்சி இருக்குன்னு கேட்கலாம். இல்லைனா நீங்கள் வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நாள், எனக்கு வந்து வேக்கன்சி இதுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வேறு ஜாப் கூட ட்ரை பண்ணலாம். இந்த அவிட்டோன்ற ஆப்பில் உள்ளே போனீங்கன்னா நைட் ஷிஃப்ட் வேலைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷார்ட்டிங்கில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ சேலரி இல்லை, இந்த மாதிரி ஷிஃப்ட் வந்து எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஆட் காட்டும் உங்களுக்கு. அந்த ஆடில் வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி கால் பண்ணி நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டு தென் அப்ளை பண்ணலாம். நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லா வேலைக்குமே இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் ரெடியாக வச்சுருக்கணும் நீங்கள். தென் வேலை அதர் பார்ட் டைம் ஜாப் பற்றி சொல்லுங்கண்ணா, அதான் அதர் பார்ட் டைம் ஜாபும் இருக்குது. அந்த அவிட்டோலையும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேலை ஈஸியாக கஷ்டமா? வேலை வந்து
ஃபஸ்ட்டு நீங்கள் 2 days ட்ரைனிங் வரும்போதே நீங்கள் வந்து வேலை எப்படின்னு கற்றுப்பீங்க. பர்டிகுலர்லி பர்கர் கிங்கை பற்றி தான் நான் பேசுகிறேன். மற்ற வேலை எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 2 days நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, ஒரு 3 days கண்டினியூஸாக நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா 3rd டேலேருந்து உங்களுக்கு நார்மலாகிடும். லைக் கொஞ்சம் ஸ்டார்டிங் எல்லா வேலையுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஆனால் அது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்ற மெத்தட் வந்து அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களே அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணேன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த வேலையை எப்படி நம்ம கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் மாற்றி பண்ணும்போது நமக்கே ஒரு ட்ரிக்ஸ் தெரிஞ்சும். ஸோ இப்படிலாம் நம்ம பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நமக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலையை செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களே வந்து உங்களோட எப்படி ஈஸியாக ஆக்கலாம் அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ க்ளீனிங்னா ரொம்ப இப்போ டூல்ஸ் இப்போது க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது டூல்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. ஸோ அந்த டூல்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அங்கே வேலை செய்கிற இடத்துலேயே இருக்கான்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்குன்னு சொந்தமாக வாங்கிட்டு இப்போது அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்குது இது க்ளீன் பண்ண அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது டூல்ஸு இல்லை வந்து ப்ரெஷ்ஷு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. நீங்கள் ரொம்ப போட்டு தேய்க்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நீங்களே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஈஸியாக தான் இருக்கும். கஷ்டமான வேலைலாம் எதுவும் இல்லை, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் வரி பண்ண வேணாம். அப்புறம் வந்து ஸ்டடீஸையும் ஜாபையும் மேனேஜ் பண்ணுறது நான் சொன்னேன் இப்போ தான். நைட் ஷிஃப்ட்னால கொஞ்சம் ஈஸி தான், உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் ஜாப்புக்கு தான் நிறைய இப்போது காம்படிஷன். ஏன்னா வந்து படிச்சுட்டே வேலை பார்க்குற மாதிரி கொஞ்சம் அப்போ தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ரெண்டுமே. நைட்டுனா கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், காலையில் வந்து நம்ம ஸ்டடீஸு மற்ற திங்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஈஸியாக பேலன்ஸ் பண்ணலாம், மேனேஜ் பண்ண முடியும். அதை பற்றி வரி பண்ண வேணாம். தென் உடம்பு சரியில்லைன்னா இப்போ உங்கள் கூட இன்னொருத்தவங்க யாராவது கொலீக் ஏதாவது வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் 2 பேரும் இப்போ நான் வந்து என் கூட இன்னொரு பையன் வேலை செய்கிறான், நானும் அவனும் பாதி ஷிஃப்ட் எடுத்துப்போம். நான் 15 days அவன் 15 days. ஸோ 2 பேருமே ஈக்குவலாக இருக்கும் போது இப்போ எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா நான் அவனுக்கு கால் பண்ணி சொல்லுவேன், இன்றைக்கி வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, நீ வந்து ஷிஃப்ட் பாரு அப்படின்னு சொன்னானே ஓகே அவன் வந்து வேலை செய்வான். இப்போ 2 பேருக்குமே நாட் அவைலபிளாக இருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ வந்து நீங்கள் டேரக்டர் இல்லை மேனேஜருக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். குரூப் ஒன்று இருக்கும் வாட்ஸ்அப்பில். ஸோ அதில் நீங்கள் ஃபோனில் வந்து மெசேஜ் பண்ணி சொல்லலாம், இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி வர முடியாதுன்னு. அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணாங்க வேறு பிரான்ச். இப்போ எங்கள் சிட்டியில் 3 பிரான்ச் இருக்குது, 3-4 பிரான்ச்சும் இருக்குது. அப்போது நான் இந்த பிரான்ச்சில் வந்து வேலை செய்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் வந்து நான் வந்து இன்றைக்கி வேலைக்கு வரேன்னா வேறு பிரான்ச்லேருந்து யாராவது ஃப்ரீயாக இருந்தாங்களா வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வேலை செய்வாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே அங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறவங்களே டே ஷிஃப்ட்டு க்ளோசிங் டைமில் இருக்கவங்க வந்து அவங்களே வந்து கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் அந்த ஒர்க்லாம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அதான் வேறு பிரான்ச்லேருந்து ஆள் கூப்பிட்டு அவங்க வேலை செய்ய வைப்பாங்க. இதுதான். சப்போஸ் உங்களுக்கு ஒர்க்கு வேலை செய்ய முடியல, உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி வைப்பாங்க யாராச்சும். ஸோ இதுதான். நீங்கள் லீவ் போடுறதா இருந்தீங்கன்னா பிஃபோராக சொல்லிடுங்க, அப்போ தான் அவங்க வந்து ரெடி பண்ண முடியும். லைக் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, வேறு யாராச்சும் ஒர்க்கரை வச்சு அரேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லைனா உங்களுக்கே நீங்களே ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சால் நீங்களே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லை கொலீக்கிட்ட சொல்லி இன்றைக்கி நீங்கள் வந்து வேலை பாருங்கள், நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ சிம்பிள் இதுதான். ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா மறுபடியும் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அன்டில் தென் see you, bye.